டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சப்ஜெக்ட் சிலபஸ் இருக்கிறதுனால அவங்க ஏற்கனவே அகாடமிக் ஓரியன்டாவே படிச்சிருப்பாங்க அண்ட் அகாடமிக்லேயே இருக்கிறதுனால அதே மாதிரி படிச்சுட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு டைம் கன்சூமிங் ப்ராசஸ். அகாடமிக்காக படிக்கிறது அப்படிங்கிறது வந்து அகாடமிக் செட்டிங், லைக் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லித்தரது, அவங்களுக்கு வந்து டீச் பண்ணுறது, ப்ளஸ் அவங்களோட நாலேஜை வந்து கெயின் பண்ண வைக்கிறது தான் அகாடமிக் செட்டிங். பட் இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ அதே டாப்பிக்கை வந்து நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். இதுதான் முக்கியம். அது என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது என்னன்னா, அகாடமிக் செட்டிங்ல நீங்க வந்து படிச்சதை ரீகால் பண்ண எழுதலாம், கூடுதல் டைம் எடுத்துக்கலாம், அல்லது வந்து அந்த கேள்வியில் வந்து நீங்க திரும்ப பார்க்கறதுக்கான வாய்ப்போ இல்லை அடுத்த தேர்வு இருக்கும், ஒரு செமஸ்டர்ல இன்னொரு செமஸ்டர். ஆனா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து இது டிஃப்ரெண்ட் கேம். இங்க நீங்க குயிக்கா ரீகால் பண்ணணும், அக்யூரசி முக்கியம், டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்ரோச். பிளஸ் இந்த ஒரே டாப்பிக்கை எப்படி ஒரு போட்டித் தேர்வு நோக்கில் அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அதனால ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த ரெண்டு வித்தியாசத்தை உணர்ந்தவங்க தான் இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். அதனால இது போன்ற ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமான டிப்ஸ் வந்து நம்ம அப்பப்போ கொடுக்குறோம். ஸோ நம்ம இந்த சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணோம்னா கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புறாங்க, இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.